ஹாய். எக்ஸாம் எப்படி பண்ண? இன்னைக்கு பரவாயில்ல. நீ எப்படி பண்ண? நான் எப்படியும் அரியர் தான். எப்படியும் 4 வருஷத்தோட கஷ்டம் முடியுதுல்ல. இதுக்கப்புறம் அரியர் எழுத மட்டும்தான் வருவேன். சரி, நீ ஹாஸ்டல் வரியா? நான் அப்புறம் வரேன். நீ போ. ஓகே, பார்க்கலாம். பை. ஓகே. ஹாய். ஹாய் அல்வின். எக்ஸாம் எப்படி பண்ண? பரவாயில்ல. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா. பிடிச்சிருக்கு. யார? உன்னை. இந்த 4 வருஷம் எங்க போயிருந்த? நான் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அடே மடையா, 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு. இந்த 4 வருஷத்தை விட்டுட்டு லாஸ்ட் ஏதாவது உனக்கு லவ் சொல்ல தோணுச்சா? நீ ஒரு காரியம் பண்ண, போய் கழுத்துல தாலி இல்லாத ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துக்கோ. போ, கிளம்பு கிளம்பு. என்னடி? ஒன்றும் இல்லை, வா போலாம். கடல் என்றால் அலை வேண்டும், அருகில் கோவில் வேண்டும், அதனுள்ளே ஒரு குளமும் வேண்டும். குளிக்கவே குளம் வேண்டும், குளத்தில் செல்லாமல் வேண்டும். குளிக்கவே குளம் வேண்டும், குளத்தில் செல்லாமல் வேண்டும். குளித்து பூசவே சந்தனம் வேண்டும். யுத்தத்தில் ராமர் வெல்ல, குணத்தில் சீதை வெல்ல. யுத்தத்தில் ராமர் வெல்ல, குணத்தில் சீதை வெல்ல. வீரத்தில் அழகன் லக்ஷ்மணன் வெல்ல. அடுத்த பாட்டு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போற நம்ம மெரீனுக்காக நம்ம டெடிகேட் பண்ணுவோம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நானே இன்றும் உன்னோடு வாழ்கிறேன். பென்சி, பென்சி, வா போய் பார்க்கலாம். பென்சி, 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 கதவு தொற. பென்சி, டோர் ஓபன் பண்ணு. என்ன பண்ற? வின்சி தொற. வின்சி, பென்சி, பிளட் வந்திருக்கு. பென்சி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். உடனே கூப்பிடு. இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. பிபி லோ ஆனதுனால தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, ப்ளீஸ் போங்க. அது யாரு? நீ கொஞ்சம் வா. யார் அது? நான் சொல்றேன் வா. என்னாச்சுடி? ஏதோ ஒரு பொண்ணு ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு இங்க வந்திருக்கா. அது யாரா? இது நீ அவகிட்டே கேளு. சிஸ்டர், அவங்களுக்கு என்னாச்சு? சூசைட் அட்டெம்ப்ட் தான். என்னடி, அவளை உனக்கு தெரியுமா? சொல்லுடி. ஆமி, அமிதா,
அதான் அவளோட பேரு. அது யாரு ஆமி? என் கூட 10th கிளாஸ் ஒன்னா படிச்சவ அமிதா. நாங்களாம் ஆமின்னு தான் கூப்பிடுவோம். அதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஸ்கூல் ஃப்ரெண்டு தானே, அப்புறம் என்னடி? அவ வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல. அப்ப வேற யாரு? அண்ணா 2 சிப். ஸ்கூல் விட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டாங்க. டேய், நான் அன்டைமுக்கு வீட்டுக்கு போனா எங்க அம்மா என்ன திட்டுவாங்கடா. டேய் டேய், ஏதாவது work out ஆகுமா? போய் சொல்றா. இப்பவே வா. பின்ன எப்ப? இப்ப வேணாண்டா, சுத்தி ஆள் இருக்காங்க. டேய் விளக்கண்ண, நீ ஒண்ணுத்துக்கும் லாக்கிலடா. அப்ப நீ போய் சொல்லு. என்னது? எனக்கு அவளை பிடிக்கும்னு. அது சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அது என்னடா? நீ எங்க பாத்திய சிவப்ப கடிச்சுக்கிட்டு 2 கொம்பு வச்சுக்க நிக்குது, அவனுக்கு பைத்தியம்டா. அவன் லவர் அன்பர் இருக்கும்போது நான் போய் உங்க லவர் சொன்னே வச்சுக்கியே, என்ன சும்மா விடுவாங்களா? டெடே அவ என்ன பார்த்தாடா. யாரு? என்ன? ஆமி. அதுவும் பிரம்மையா இருக்கும். இல்லடா. சத்தியமா? அப்புறம் உன்னையா? அழகன். உண்மை சொல்லணும்னா ரொம்பவே அழகா இருக்கிற பசங்களை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாடா. போடா. அவளுக்கு என்ன பிடிக்குமாடா? யாருக்கு தெரியும்? போடா டேய், போய் சொல்றா. டேய் டேய் போடா. டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். முக்கியமாக 2 டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது. ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், 2 ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஒன்று நார்மலாக நம்ம டெய்லி பார்க்கறது தான், 2 நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தேவைப்படும் போது மட்டும் அதை யூஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில வினீத், சாரி சார். பாடத்தை கவனி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் 1 வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடியது, நம்பர் 2 வந்து எப்போயாவது கம்பெனிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர். இது எப்பவுமே நமக்கு தேவைப்படும். இப்போ நான் உனக்கு வெளியே போகணும் அதானே? என்ன என்ன அவளுக்கு பிடிச்சிருந்தா? கண்டிப்பா இருக்கு. நம்பர் 2 வந்து அவன் நல்ல பொண்ணுடா, யூஸ் பண்ணக்கூடியதுன்றதுனால அதனால பிடிக்காது. மேக்ஸிமம் அது தேவைப்படும். அது ஏன்? நம்ம அன்றாட வாழ்க்கை நல்ல பொண்ணுங்களா லவ் பண்ண மாட்டாங்கன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. தேவைப்படக்கூடிய ஒண்ணு. அவங்க அப்பா பைத்தியம் தான். அதனால எங்க அம்மாவும் அப்பாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. எங்க அப்பா ஒத்துப்பாங்க. கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களா? ஆமா, காசு எவ்வளவு இருக்கு சார்? இவன் இல்ல என்ன காசு? காசு சார். யாரோட காசு? காசு எந்த காசை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க? ஆண்டு விழா காசு சார். சாரி, நான் அதை மறந்துட்டேன். எல்லாரும் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? போகும்போது எல்லாரும் ஆபீஸ்ல பணத்தை கொடுத்துருங்க, அப்புறம் ரசீது வாங்கிக்கோங்க. நீ உட்காரு. நம்ம முக்கியமானது கடைசியில மாட்டது நாங்க. முக்கியமா அதே மாதிரி கரண்ட். இந்த கரண்ட் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம நாட்டுக்கு முக்கியமானது கரண்ட் தான். இப்ப நிலக்கரி எப்படியாச்சும் ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். பண்றேன். அதே மாதிரி பல வழியில ப்ளீஸ் கரண்ட் எடுக்கறாங்க. ப்ளீஸ் இப்ப மாட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் சும்மா சேமிக்கிறதுனால அதை வந்து நம்ம பியூர் பண்ணி கூட நம்ம கரண்ட் எடுக்கிறோம். கரண்டை கிலோவாட்ல தான் நம்ம அளக்குறோம். அதை எல்லாரும் மைண்ட்ல வச்சுட்டு கரண்டை சேவ் பண்ண பாருங்க. ஏ பொண்ணு, ஒரு நிமிஷம் இங்க வா. நீ வரலாம். என்னடா? உனக்கு லவர் இருக்கா? இருந்தா? அப்படின்னா இந்த பொண்ணுக்கு லவர் இருக்கா? இல்லனா? சரி, அதை விட்டுருங்க. நேத்து சோஷியல் ஸ்டடியில அசோஸ் என்ன சொன்னாரு? என்னது? சோஷியலிசம். எல்லாருக்கும் எல்லாம் வேணும். அப்போ உனக்கு லவர் இருக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு லவர் வேணாமா? அதுக்கு இந்த பொண்ணுக்கு அது நல்ல லவர் தான் ஏன் பின்னாடி நிக்கிறது. எங்க நிக்கிறான்? இங்க பின்னாடி. எங்க? டே,
வாடா இங்க. டேய் டேய் ப்ளீஸ்ரா வேணாம்டா. டேய், வாடா. டேய் டேய். வேணாம்டா. இதெல்லாம் நான் சொல்லி வச்சிருக்கேன், சொதப்பிடாத, ஒழுங்கா சொல்லிடு ப்ளீஸ். அப்ப நான் சொன்ன மாதிரி இதான் பையன், நல்ல பையன், பழைய காலம் மாதிரிலாம் இல்லை. பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சதுனால நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் நிக்கலாம், ஆ? கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நிக்கலாம். போய் வேலையை பாருடா. என்னடா என்ன போடா. என்னடா அகில், அவகிட்ட சொல்லிடுறா, சொல்லுடா, என்னன்னு சொல்லு. சொல்லுடா, சொல்லுடா. உனக்கு பிடிக்கும். யாரு? என்னையா? அப்புறம் சொல்றா, அவனை பிடிக்கும். யாருன்னு சொல்லு. இவளை. உண்மையா பிடிக்குமா? ம். சொல்றா, வாய் திறந்து சொல்றா. அப்படின்னா இவளுக்கும் உன்னை பிடிக்கும். இவளுக்கும் உன்னை பிடிக்கும்னு சொல்றேன். நீ எப்போதான் வந்து எங்ககிட்ட தைரியமா சொல்லுவேன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தது போதும், நம்ம அந்த பக்கம் போலாமா? கரிகளிலே தேடினோம், இருள் சூடும் வீதிகளில் கண்டேன் நான் பூநிலவே உன் சிரிப்பழகே. முடிவில்லா இரவுகளில் அலைந்தோடும் நிலவுகளே, பார்த்தேனே நிலவொளியில் உன் முகமழகே. பெண்ணே உன்னோடு சிரிப்பினிலே மனதை நான் இழந்தேனே, கனவுகளில் உன்னை நான் பார்த்தேனே. கண்ணாடி பொம்மை போல் தோன்றும் உன் கண்ணங்கள் கண்டே நான் என்னை மறந்தேனே. செந்தாமரை பூ போல் என் அழகே, நெஞ்சோரம் சேர்கின்ற என் அழகே, காணாமல் காண்கின்ற என் கனவில் ஓயாமல் பெய்கின்ற பூமழையே. ஒரே கனவுகள் காணலாம் ஒரே மனதிலே, ஒரே பாதைகள் தேடினோம் ஒரே வானில், ஒரே கனவுகள் காணலாம் ஒரே மனதிலே. டேய் போடா, டேய் இனிமே நான் கூட சேரவே மாட்டேன். போடா, டேய் போடி, போடி, இல்ல போடா. வா. டேய் வினித், ஆ. நீ வீட்டுக்கு போகலையா? போயிட்டு தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாமா? ஓகே அவங்க வந்துருவாங்கல்ல? அச்சா. ஆமா, உன் ஆளுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது ஊர் சுத்தலாம்ல, எதுக்கு இங்கேயாவது தேவையில்லாம ஏன் உயிரை வாங்குற? டேய் பேசாம வாயை மூடிட்டு வந்தா போதும். அப்பனா ஓகே. ஆமி, உண்மையாலே என்ன பிடிக்குமா? அது ஏன் அப்படி கேட்ட? இல்ல, ஆமி என்கிட்ட பேசினதே இல்லைல்ல, அதனால தான் கேட்டேன். அன்மரும் மெரினும் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்க, அதனால சும்மா கேட்டேன். எனக்கு இப்படி தான் பேச தெரியும். அவங்கள மாதிரியெல்லாம் எனக்கு பேச தெரியாது. பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஆ சரி. அப்படின்னா நான் கிளம்பிட்டா? ம். ஹலோ, கொஞ்சம் சிரிக்கிறியா? இல்லைன்னா நைட் எனக்கு தூக்கம் வராது. டேய் நான் சிரிச்சா போதுமா? செந்தாமரை பூ போல் என் அழகே, நெஞ்சோரம் சேர்கின்ற என் அழகே, காணாமல் காண்கின்ற என் கனவில் ஓயாமல் பெய்கின்ற பூமழையே. ஒரே கனவுகள் காணலாம் ஒரே மனதிலே, ஒரே பாதைகள் டேய் அகில், ஆமி உன்கிட்ட ஏதோ பேசணுமா? அவ பாத்ரூம் பக்கத்துல நிக்கிறா. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி போய் பேசிட்டு வா. இதோ இப்போ வந்துடுறேன். அவன் எங்க போறான்? ஆமியை பாக்க.
ஓ, ஆமியை பார்க்க நேற்று வரைக்கும் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு இப்போ நேரடியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. டேய் இங்க பாரு, கண்ணு நோண்டிடுவேன். டேய் அதெல்லாம் பார்க்காம என்ன லவ் பண்ணா மட்டும் போதும், நீ எதுவும் பார்க்காத மாதிரி. சார் ஆ. அங்க பாத்ரூம் பின்னாடி 2 பேர் நிக்கிறாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வா பார்க்கலாம். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்க இங்க தான் வராங்க. ஈஸ்வரா, எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன கொன்னுடுவாரு. ஆமி, நான் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டேன். ஆமி, ஆமி ஏதாச்சும் பண்ணு. டேய் டேய். நீ எங்க இருக்கிய? அமிதாவை பாத்தியா? ஆமியை பார்த்தேன். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் டே தானே, அதான் அவளை நீ பத்தி சொல்றது பேசலாம். நீ எதுவும் சொல்ல வேணாம், இப்ப நல்ல தைரியம் இருக்கு. டேய் அது இல்லடா, ஒரு பெரிய பிரச்சனை. ஆமி அன்பரையும் பாத்ரூம் கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்கடா. ஆ? டேய் ஆமி அன்பரையும் பாத்ரூம் கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்க. என்னது? டேய் நீ முதல்ல வா. டேய் நீ வாடா.
இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிட்டா. அன்னைக்கு தான் நான் அவளை கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷமா அவளை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லை. சிஸ்டர், ஆமி எப்படி இருக்கா? யாரு? இப்போ இங்க கொண்டு வந்த சூசைட் அட்டெம்ப்ட் அவங்கள தெரியுமா? எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. விஷம் சாப்பிட்டதா யாரோ கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி தான் ஆகணும். கொஞ்சம் சீரியஸ் தான். நான் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டாம். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். ஓகே? இதெல்லாம் வேணாண்டி, நமக்கு எதுக்கு? அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு போக மனசு வரலடி. அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் எத்தனை நாள் தூங்காம கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இல்லைன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். இந்தாங்க அந்த பொண்ணோட ஃபோனும் ஆர்னமெண்ட்ஸும். தேங்க்யூ. லாக்ல தான் இருக்கு. சிம்மை எடுத்து உன் ஃபோனில் போடு, காண்டாக்டில் செக் பண்ணுவோம். இது அம்மாவோட நம்பர். அது என்னோட அம்மா நம்பர். ஆனந்த் காலேஜ். ஆனந்த் நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன். அவளுக்கு இன்னும் நினைவு வரல. எனக்கு அவளோட வீட்டில் இருக்கவங்க நம்பர் வேணும். அவங்க வீட்டு நம்பரெல்லாம் என்கிட்ட இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு காண்டாக்ட் பண்ணி. ஓகே, உங்களுக்கு ஆமி எப்படி தெரியும்? என்னை விட இவனுக்கு தான் அதிகமாக தெரியும். இது யாரு? நான் ஆமி இவெல்லாம் கிளாஸ்மேட்ஸ். ஜஸ்ட் கிளாஸ்மேட்ஸ்? எனக்கு ஜஸ்ட் கிளாஸ்மேட், ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. உங்க 2 பேருக்குள்ள என்ன? எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் முறையாக நாங்கள் காலேஜ்குள்ளே போகிறோம். அதோட த்ரில்லும் என்ஜாய்மெண்ட்டும் எல்லாமே இருந்துச்சு. ஏதாவது ஒரு பொண்ணை முதல்லையே பிடிச்சி லவ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். கடைசியில் அது ஒன்றுமே நடக்கலை. அழகான பொண்ணுங்க எல்லாமே வரும்போதே கமிட்டடாகி தான் வந்தாங்க. சிங்கிளாக இருக்கிற பொண்ணுங்க நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அப்படி இருக்கும்போது தான் அவள் வந்தா, ஆமி. முதல் தடவை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. புதுவாகை பூக்கும் இந்த வழியினிலே முதலாக என் மனதினிலே எந்த ஜீவனில் உந்தன் வசந்தம் அழியுந்தன் அழகினை நான் பார்த்தேன். அதை கேட்டு உன்னிடம் நான் வந்தேன். நாம் சேரும் நேரத்தின் பாட்டின் வசந்தம். பார்க்க ரொம்ப அழகா இருந்தா, யார் கூடயும் ரொம்ப பேசுறது இல்லை. ஒரு பூனைக்குட்டி. இவ்வளோ ட்ரை பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று பலன் கிடைக்கணும்ல. அது அப்படியே நடந்துச்சு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உன்னோட நெஞ்சில் பூவாய் மலர்ந்தேன், பூவாய் பொழிந்தேன், பூவாய் மறைந்தேன். உன்னோட நெஞ்சில் பூவாய் மலர்ந்தேன், பூவாய் பொழிந்தேன்.
வசந்தங்கள் எல்லாம் உனக்காக நான் சேர்த்த வசந்தங்கள் எல்லாம் பூவே 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 பூவே. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா கதை பேசிக்கிட்டு இருந்தேன். நீ நான் இங்க ஒரு பியரு. பியரா? இல்ல 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 நான் இல்ல, அவனுங்க. அப்ப நீ அங்க என்ன பண்ற? எனக்கு இந்த பியர் சிகரெட் இதெல்லாம் பிடிக்காது. நான் சொன்னேன்ல அவனுங்க தான். இனிமே அவங்க கூட எல்லாம் சேர வேண்டாம். இல்ல சேர மாட்டேன். ம். அப்புறம் அப்புறம் ம், அப்புறம் 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 என்ன? அப்புறம் அப்புறம் வேற என்ன, 2 முட்டை நைட்டானாலே கடலை போடுறதுக்கு வந்துடுறானுங்க. ஏய், எனக்கு ஒரு கால் வருது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். டேய் பழிஞ்சு முடிச்சிட்டியா? சும்மா தான்டா. ஒன்று ஊத்தாவடா. வேணாடா. ஆ அது ஏன்டா? பாட்டில் வாங்க நீ தாண்டா முதல்ல காலி பண்ணுவ. ஆமாம் இப்போ என்னாச்சு? அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா. என்னடா டேய்? இப்போ தான் காதலிக்க ஆரம்பிச்ச, அதுக்குள்ள அவ சொல்கிறதுக்கெல்லாம் நீ அடிமையாயிட்டியா? என்னடா போடா. நீ? டேய் நீ அவளை கிஸ் பண்ணியிருக்கியா? ஏய் அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா, பாவம்டா. ம் பாவம் தான். நீ அவகிட்ட கேட்டிருக்கியா? அது இல்லை. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? அப்படி எனக்கு தோணுச்சு. டேய் இந்த பொண்ணுங்களுக்கு தொடுறதும் கிஸ் பண்ணுறதும் தாண்டா பிடிக்கும். நீ அவளை எதுவும் பண்ணலனா கண்டிப்பாக உன்னை விட்டு போயிடுவான். இல்லைனா ஏன் நிலமை தான் உனக்கும். இனிமே அவள் உன்னை கூப்பிட்டானா ஏதாவது சொல்லி அவள் மூட ஏற்றி ஒரு கிஸ்ஸை கேள்றா. அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. கேட்கலாம்ல. தைரியமாக கேள்றா. ஹலோ. அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்படியா? இனிமே நைட்டு கூப்பிட வேணாம், சரியா? என்னாச்சு? அம்மா ஆஃபீஸ் முடிச்சிட்டு வந்து இந்த டைம்ல தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஃபோன் எங்கேஜ்டா இருந்தா அம்மாக்கு என்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும். அப்படியா? ஷோ. அதோட இந்த டைம்ல நமக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு? சில பொறுக்கி பசங்க மாதிரி நைட்டு கால் பண்ணி அம்மா கேக்குற ஆளு இல்லையே நீ. அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அந்த மாதிரி பொறிக்க பசங்களாம் இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? கெட்ட பசங்க. ஓகே சரிடா, குட் நைட். குட் நைட். எல்லாம் போச்சு. என்னாச்சுடா? என்ன சொல்றது, ஒரு குப்பை ஐடியா கொடுத்தீங்கல்ல, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டிருந்தா என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். அவ பாவம்டா, நல்ல அடக்கம், நல்ல ஒழுக்கம். நீ ஒன்று ஊத்து. தேவையில்லாம டைம் மிஸ் பண்ணிட்டு. டேய் போட, உன்னால முடியாதுடா. என்னடா? அவளை காணோம்டா. கூப்பிடலையா? நான் கால் பண்ணேன், அவ எடுக்கல. டேய் பாருடா, யார் அது? டாடா. சார் வந்துட்டாங்களா? என்ன? சார் வந்துட்டாங்களான்னு கேட்டேன். இல்ல. தப்பிச்சேன். அது யாரு? யாரு? அந்த பைக்ல போனது. அது நான் லிஃப்ட் கேட்டு வந்தேன். நான் போகட்டுமா? டேய் மச்சான், என்னடா இது? எவனோ ஒருத்தவங்களோட பைக்கில் ஏறி வந்திருக்கா? அது இல்லை மச்சான், வந்து நீ அவ சைடில் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. காலேஜ் வர லேட் ஆனதுனால ஒரு பைக்கில் லிஃப்ட் கேட்டு வந்திருக்கா. இதில் என்னடா தப்பு இருக்கு? அது அவ்வளோதான். இல்லை. என்ன மச்சான், நீ ஒன்று பண்ணடா, இதுதான் கரெக்டான டைமு. நான் என்ன செய்யணும்? நீ அவளை திட்டணும். அது எதுக்கு? நீ அவளை திட்டும்போது அவள் அழுவா. அப்படியா? ஆமாம், அப்போ நீ அவளை சமாதானப்படுத்தணும். அப்போ ஒரு சாரி சொல்ல வருவா. அப்போ உண்மை கொடுத்துரு. திட்டி பார்க்கலாம்ல. ஆமாடா, நீ வா சொல்லு, கேளு. நீ திட்டுறத பார்த்து அவன் கதறி கதறி அழணும்.
நீ இதுக்கு மேலே தான் உட்காருவியா? ஒரு புக்கு கொடுக்கறதுக்காக வந்தேனா? கிளாஸ்லயே அடி புக் கொடுக்கறது? நாங்கெல்லாம் கிளாஸ்ல வச்சு தான் புக்கு கொடுப்போம். நீங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு நினைக்காத. சும்மா கிண்டல் பண்ண. இந்த கிண்டல்லாம் எடுத்துக்கிட்டு போய் உன் அப்பங்கிட்ட வச்சுக்கடி. போலாம் போலாம், இடத்த காலி பண்ணு. ஒன்றும் கேட்க வேண்டாம், பாவம் அந்த பொண்ணு. நான் போகும் வழியில் பூக்கின்ற பூக்கள் பொழிகின்ற பனியில் நம் காதலினையும் நான் போகும் வழியில் ஆமா, நீ எதுக்கு அவனை அடிச்ச? பூக்கள். அவன் என் அப்பா பத்தி பேசினான். அப்பா பத்தி பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. அவ்வளோ பிடிக்குமா உங்க அப்பாவை? அப்பா இப்போ இல்ல. என்னாச்சு? ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு 2 வருஷம் முன்னாடி. என்னோட பர்த்டேக்கு முந்தின நாள் சென்னையிலேருந்து வீட்டுக்கு வர வழியில் அப்பாவை பற்றி யாராவது பேசினா எனக்கு என் கண்ட்ரோலே போயிடும். எனக்கு இப்போ அம்மாவும் தம்பியும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் அவன் வீடு பார்த்துக்கலாம். உனக்காக நான் சேர்த்த வசந்தங்கள் எல்லாம், உனக்காக நான் சேர்த்த வசந்தங்கள் எல்லாம் பூவே பூவே பூவே. அப்படியே கொஞ்ச நாள் எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே சரியில்லை. அப்படி என்னாச்சு? எங்களுக்கு நடுவில் 3வது ஒரு ஆள் வந்தான். யாரு? அது எங்கள் சீனியர், வேற டிபார்ட்மெண்ட். டான்ஸில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு. அவர் தான் இந்த வருஷம் டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் என்னாச்சு? அது அவர் வாயிலேருந்து வர்றது தான் நல்லது. அந்த ஆள் இப்போ எங்கே இருக்கான்? இங்கே பக்கத்தில் தான் இருக்காரு. ஒரு டான்ஸ் அகாடமி வச்சிருக்காரு. எனக்கு இப்போ அவனை பார்க்கணும். அன்னைக்கு அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் 7 பேர் இருக்கிற ப்ரோக்ராமில் அதில் 7ஆவதாக தான் அவள் வந்தா.